சரி, இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீ பண்ண மாடலில் வந்து கொஞ்சம் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணலாம், அதை சரி பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கு அப்படின்னா, டிசைன் வைஸாக எல்லாம் ஓகே, டிசைன் பண்ணுறது எல்லாமே பக்காவாக இருக்குது. பிளானில் இருக்கப்போ எக்ஸாக்டாக அதெல்லாம் கொண்டு வந்துட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இந்த பால்கனி மட்டும் 1 ஃபீட் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். பிளானில் வந்து 3 ஃபீட் இருக்குது, இதில் 1 ஃபீட் தான் பண்ணியிருக்கேன். அது ஓகே, அதை நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேஜராக என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, குரூப் பண்ணுறது இருக்குல்ல, குரூப் பண்ணுறது வந்து எதை பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு 5 ஃபின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5ஐயும் சேர்த்து ஒரு குரூப்பாக பண்ணலாம், அது ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து இங்கே ஒரு 4 இது இருக்குன்னா இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு குரூப்பாக பண்ணலாம், அது ஓகே. ஈச் ஒவ்வொன்றையும் வந்து காம்பனண்ட்டாக பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் 5ஐயும் சேர்த்து குரூப்பாக பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி வால் இருக்குன்னா வால் ஃபுல்லாக குரூப்பாக பண்ணலாம், அப்புறம் அந்த ஸ்லாபை தனியாக குரூப்பாக பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, இப்போ குரூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணாலே தெரியும். எப்படின்னா, ஆல்ட் எக்ஸை ப்ரெஸ் பண்ணனா, இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் எக்ஸை ப்ரெஸ் பண்ணனா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து எப்படின்னா ஐசோலேட் ஆகும், மற்ற எல்லாம் ஹைடான மாதிரி இருக்கும், நீ செலக்ட் பண்ணது மட்டும் வந்து நார்மலாக இருக்கும். அதே வந்து திருப்பி ஆல்ட் எக்ஸை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா மற்றெல்லாம் வந்து ஹைட் ஆயிரும். எதை நம்ம எந்த குரூப்புக்குள்ளே இருக்குமோ அந்த குரூப் மட்டும் வந்து இந்த மாதிரி ஹைலைட்டாக காட்டும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, சும்மா ஒரு இது போட்டு காட்டுவேன். இந்த மாதிரி ஒரு 4 இது இருக்குது. இப்போ இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு குரூப் பண்ணிட்டேன். இது 4 சேர்த்து குரூப்பாக ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று பண்ணுறேன். இப்போ இது ஒரு குரூப்பாக இருக்குது, இது 4 சேர்ந்த குரூப்பாக இருக்குது. அப்புறம் இன்னும் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு குரூப் ஆக்கிட்டேன். இப்போ இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பாக இருக்குது. இப்போ தனித்தனியாக இப்போ ஒர்க் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுது. தனித்தனியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த இந்த குரூப்பில் இந்த குரூப் மட்டும் தான், அந்த நிறைய கியூப் இருக்குல்ல, அந்த கியூப்பில் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறேன், மற்றதெல்லாம் தெரியக்கூடாதுன்னா அந்த குரூப்பில் வச்சு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் ஸ்க்ரீனில் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அதே இது நான் ஆல்ட் எக்ஸை திருப்பி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா மற்றதெல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி ஹைடாக நம்பர் இருக்கும், இது மட்டும் வந்து ஹைலைட்டடாக இருக்கும். அதுதான் வந்து ஆல்ட் எக்ஸ்லேருந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஆல்ட் எக்ஸை ப்ரெஸ் பண்ணால் நம்ம எந்த குரூப்பில் இருக்குமோ அது மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. திருப்பி ஆல்ட் எக்ஸை ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே தெரியும், ஆனால் வந்து ஒரு மாதிரி ஹைடாக நம்பர் தெரியும். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து எந்த குரூப்பில் ஒர்க் பண்ணுறோம், எந்த குரூப்பில் இருக்கோம்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் இதுக்குள்ளே போகிறேன்னா இது மட்டும் இது இருக்கும், அதே திருப்பி நான் ஆல்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணால் இது மட்டும் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணால் இது மட்டும் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணால் இது மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இதான் வந்து குரூப்புக்குள்ளே ஒர்க் பண்ணுறது. அது ஆல்ட் எக்ஸோட பர்பஸும் இதுதான். அதே மாதிரி இப்போ நீ பண்ண மாடலில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மொத்த வீடும் குரூப்பாக இருக்குது, அது ஓகே, அது நான் பண்ண குரூப்பு. இப்போ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓகே, இப்போ இது கரெக்டு, வால் எல்லாம் சேர்ந்து குரூப்பாக இருக்குது. அப்புறம் ஃப்ளோர் மட்டும் குரூப்பாக இருக்குது, ஓகே. அதே மாதிரி இந்த ரூஃபும் குரூப்பாக இருக்குது, ஓகே. இந்த கேட்டு இதெல்லாம் ஓகே. ஆனால் எங்கே மேஜராக மிஸ்டேக் இருக்குன்னா, இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த பேரப்பெட்டில் பண்ண டிசைனில் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மொத்தமாக சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்குது, அது பண்ண தேவையில்லை. இப்போ அதுக்குள்ளே திருப்பி இங்கே போனோன்னா இன்னும் குரூப்புக்குலாம் இருக்குது, குரூப்புக்குள்ளே இன்னும் போகவே இல்லை, திருப்பியும் குரூப் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமும் கிளிக் பண்ணி இப்படி வந்தால் தான் இது வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா குரூப்புக்குள்ளே குரூப் அந்த மாதிரி ஒரு இதை நீ எப்படி பண்ணியிருப்ப அப்படின்னா, நான் பண்ணி காட்டுறேன் நீ என்ன மிஸ்டேக் பண்ணிருப்ப அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு இது வரைகிற, இந்த மாதிரி பண்ணிட்ட, இதை குரூப் பண்ணிட்ட, ஓகே. அதுக்கு மேலே இன்னொரு டிசைன் பண்ணுற, இந்த மாதிரி டிசைன் ஒன்று பண்ணுற, அது ஒன்று இருக்குது, இது குரூப்பாக இருக்குது. இதை வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது ஒரு குரூப்பு, இது ஒன்று குரூப்பாக இருக்குது, இந்த ரெண்டையும் திருப்பி என்ன பண்ணுறேன்னா குரூப்பாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று வரைகிறேன். வேறு ஏதோ வரைஞ்சிட்டு இதை குரூப் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறேன்னா இந்த 3ஐயும் கிளிக் பண்ணி குரூப் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா, குரூப்புக்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து இதில் ஏதோ மாற்றணும்னு நினச்சேன்னா இந்த குரூப்பில் போயிட்டு திருப்பியும் குரூப்பில் போனால் தான் அது வந்து செலக்ட் ஆகும். குரூப்புக்குள்ளே இருக்க மாதிரி. இப்போ இதெல்லாம் போனோம்னா என்ன ஆகும்னா, குரூப்புக்குள்ளே போயிட்டு திருப்பியும் குரூப்புக்குள்ளே போனால் தான் இந்த இடத்துக்கு வரும். அப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குரூப்பாக பண்ணும்போது என்ன ஆகும்னா
அது ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது. அதை என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரி குரூப் பண்ணிட்டேன், ஏதோ நீ தெரியாமல் வந்து மூணையும் குரூப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அன்குரூப் பண்ணலாம். அதுக்கு என்னன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர்னு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தோம்னா நம்ம குரூப் பண்ண எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிரும். இப்போ என்ன ஆகும்னா திருப்பி என்ன ஆகும்னா, இப்போ இந்த ரெண்டு குரூப்பாக இருக்குது, அப்போ திருப்பி கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுத்தோம்னா அதுவும் அன்குரூப் ஆயிரும். இந்த மாதிரி ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபின்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து குரூப்பாக இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து குரூப்பாக இருக்கலாம், அது ஓகே. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் இப்படி இவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்குது, ஒரு 3 குரூப்புக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த வால் மட்டும் தனியாக குரூப் ஒன்று பண்ணிக்கலாம், இது தனியாக குரூப்பாக ஒன்று வச்சுக்கலாம், இது தனியாக குரூப்பாக இருக்கலாம், இது தனியாக இருக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சிம்பிளாக கிளிக் பண்ணி இப்படி அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அதே குரூப்புக்குள்ளே இருந்துச்சுன்னா இங்கே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ரொம்ப இவ்வளோ தூரம் போகணுன்னு இருக்கும். இவ்வளோ தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அதை அப்ளை பண்ண முடியும். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் பண்ணுறது எல்லாம் எதை மட்டும் இப்போ இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபின்ஸ் பண்ணுறேன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி ஃபின்சஸ் இருக்குன்னா என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபின்ஸ் வரைஞ்சிட்டு அதை காம்பனண்ட்டாக மாற்றணும். ஏன்னா அப்போ தான் ஒரு தான் மாற்றணும், மற்றதெல்லாம் சேர்ந்து மாறும். காம்பனண்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை காப்பி பண்ணிவிட்டு அதெல்லாம் சேர்த்து குரூப்பாக பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இதையும் 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 இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து ஒன்றும் குரூப் பண்ணக்கூடாது, இது தனித்தனியாக தான் இருக்கணும். ஸோ அது ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த எல் செக்ஷன் வரைகிறல்ல, இந்த எல் செக்ஷன் வரைகிற அப்படின்னா இதை வந்து இப்போ இது தனியாக வரைஞ்சிருக்க, அப்படி இது தனியாக வரைஞ்சிருக்க, அதுக்கப்புறம் இது ஒன்று தனியாக வரைஞ்சிருக்க, இத்தனை தனித்தனியாக வரையணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இதில் நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ ஒரு 6 இன்ச்சுக்கு வரைகிறோன்னா 6 இன்ச்சுக்கு ஒரு டேப்பு போட போகிறேன். 6 இன்ச்சுக்கு போட்டு ரெக்டாங்கிள் எடுத்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை வச்சுட்டு ப்ரெஸ் புல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் புல் கொடுத்து ஒரு 2 அடிக்கு ப்ரெஸ் புல் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இதுக்கு மேலே இப்போ அதை திருப்பணும் அப்படின்னா 2 வழி இருக்குது. இங்கேயே திருப்ப போகிறேன்னா இதை காப்பி பண்ணி கீழே பார்த்து இது பண்ணிவிட்டு ஒரு 6 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் புல் பண்ணி எவ்வளோ வேணுமோ இழுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன், அப்படியும் இழுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, இதுக்கு மேலே ஒன்று ஒரு 6 இன்ச்சு ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் லெஃப்ட்டில் இழுக்க போகிறேன் அப்படின்னா ப்ரெஸ் புல் கொடுத்துட்டு அப்படியே இழுத்தா என்ன ஆகும்னா அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். அதே கண்ட்ரோலை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டோன்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இன்னொரு இது தனியாக ஒரு பிளேன் கிரியேட் ஆயிரும். இப்போ நான் ஒரு 6 இன்ச்சு கொடுக்குறேன். அதாவது எப்படின்னா, ப்ரெஸ் புல் நார்மலாக பண்ணுறது தான், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ண இப்படி ப்ரெஸ் புல் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணால் உனக்கே தெரியும், ஒரு கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு லைன் கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம லாஸ்ட்டாக எங்கே இருந்துச்சோ அங்கேருந்து ஒரு புதுசாக ஒரு பிளேன் கிரியேட் ஆகும். திருப்பி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் அந்த லைன் போயிடும். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 இன்ச்சு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது கிரியேட் ஆகிடும். அப்புறம் உனக்கு எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு அதில் ஹோல்ஸ் போடுறதுனா எல்லாமே நீ இப்படி பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக பார்த்தோன்னா ஒரே எலமெண்ட்டாக இருக்கும். இப்படி செலக்ட் பண்ண அப்படின்னா ஒரே எலமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் இருக்கும், அது இந்த லைன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த லைன்ஸ்லாம் போகணும் ஃபைன் டியூன் ஆகணும்னா அதை 3 கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது லேப்டாப்பில் இப்போ இருக்காது, அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளகின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஃபிக்ஸிட் கொடுத்தோம்னா அந்த தேவையில்லாத லைன்லாம் போயிட்டு ஒரே ஆப்ஜெக்டாக வந்துடும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு போயிட்டு தனித்தனியாக இந்த மாதிரி இது ஒன்று வரையணும், இது ஒன்று வரையணும், இது ஒன்று வரையணும் அப்படிலாம் கிடையாது, ஒரே தான் வரைஞ்சிடலாம். அதுவே இப்போ இந்த மாதிரி இருக்குது. அதில் எனக்கு வந்து இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா திருப்பி நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, இது ஒன்று வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வரைஞ்சிருக்க, அது வரைய தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணலாம், அது மட்டும் உனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு ஒரு லைனை மட்டும் போடு. இப்படி ஒரு லைனை போட்டோன்னா இது தனியாக ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆயிரும். அப்படியே இழுக்கலாம், ஒரே ஆப்ஜெக்டில் முடிஞ்சிடும். அது ஏன்னா ஒரு மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இது மாதிரி நிறையா லைன்ஸ் உள்ள கிராஸ் ஆகிறது, நிறையா ஒரு இதை தனித்தனியாக பிரித்து வரைகிறது, அதெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருக்காது. அது மாதிரி இந்த மாதிரி மெர்ஜ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இந்த ரூஃபும் இதுவும் சேம் லெவலில் இருந்தால் மெர்ஜ் ஆக தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒன்று இதை கொஞ்சம் ஒரு இன்ச் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். நான் மூவ் பண்ணி வச்சேன்னா அது மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ மேஜராக இந்த 2 மிஸ்டேக் தான். ஒன்று இந்த மாதிரி தனித்தனியாக வரைகிறது, அப்புறம் குரூப் பண்ணுறதுல இருக்க மிஸ்டேக், இந்த 2.
அப்புறம் வந்து பிளான்ல வந்து ஒரு 3 அடி இருந்துச்சு இந்த பால்கனி. இது 3 அடி இருந்துச்சு, நீ வரைஞ்சிருக்கிறது 1 feet தான் போட்டிருக்க. அதை நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பார்த்துக்கோ. மற்றபடி இதில் வேறு எதுவும் கரெக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறு என்ன பார்க்கலாம்னா, இப்போ இன்னைக்கு கொடுத்த அவுட்புட் இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துச்சு, எதுவும் மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணலாம், எதுவும் பண்ணாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணிருக்கேன். மெட்டீரியல் அப்ளை பண்ணுற கிளாஸ் அது எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டிஃபால்ட்டாக இங்கேருந்து நம்ம எப்படி கலர் அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு டைல் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அதே நம்ம வீடியோ மெட்டீரியல் அப்ளை பண்ணோம்னா என்ன பண்ணலாம்னா, இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து வீடியோட டூல் பார். இதில் நம்ம எது அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இது 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 இந்த ஃபர்ஸ்ட் 4 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த இது மட்டும்தான் வீடியோ டூல் பார். இதில் நம்ம தனியான எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் வந்து வீடியோ டூல் பார். இதில் ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். என்னென்ன மெட்டீரியல்லாம் நம்ம 3ds Max சரி வீட்டிலலாம் பார்த்துருப்பேன். என்னென்ன மெட்டீரியல்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். 3ds Max மாதிரியே இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இங்கே வந்தோன்னா லைட்டிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நம்ம என்னென்ன லைட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், அந்த லைட்டை நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்கேட்ரு இந்த மாதிரி இருக்கும், இதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து என்ன, வீடியோ செட்டிங்ஸ். நம்ம ரெண்டர் பண்ணுற செட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், அது வந்து வீடியோ செட்டிங்ஸு. அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து ரெண்டர் பண்ணுற ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு வீடியோ மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறது எப்படி, அது வந்து இதில் பார்க்கலாம். ஒரு வீடியோ மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக நீ இங்கே இருக்குல்ல, இங்கே நீ புதுசாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணாலும் அது இங்கே வந்துடும். நீ இங்கே இருந்து பண்ணனாலும் பண்ணலாம். அதுவே நீ இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து பண்ண போகிறோன்னா என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நேம் ஸ்டைல்னு போட்டு இங்கே ஏதாவது இமேஜ் லோட் பண்ணோம்னா இங்கேருந்து இமேஜ் லோட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம். சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்தா அது வந்து கிரியேட் ஆயிரும். இங்கே பார்த்தா டைல்னு ஆட் ஆயிரும். அது எப்படி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும், அந்த டைலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணால் அந்த நம்ம என்ன இமேஜ் லோட் பண்ணமோ, டைல் என்ன டைல் வச்சுருக்கோமோ அந்த இதை நான் சும்மா ஒரு இமேஜ் லோட் பண்ணியிருக்கேன், அது வந்து இங்கே வந்துடும். இப்போ நம்ம ஸ்கெட்சப்பில் பண்ணதுனால இங்கே என்ன ஆப்ஷன் காட்டுதுன்னா, எடிட்டிங் வீடியோன்னு காட்டுது. அதை வீடியோக்கு சேஞ்ச் பண்ணலான்னு கேட்குது. கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா அது வீடியோ மெட்டீரியலாக மாறிடும். இது ஒரு ஆப்ஷனில் கிரியேட் பண்ணலாம். இதை நான் திருப்பி நான் இங்கே அப்ளை பண்ணலாம் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி எங்கேயாவது நான் அப்ளை பண்ணோம்னா அந்த இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த வீரே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெட்டீரியலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு இது. அதில் அப்படியே ரைட்டில் அப்படியே வந்தோம்னா ஜெனரிக்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம இப்போ எப்பவும் இதான் யூஸ் பண்ணுவோம். அதில் போயிட்டு இதை ரீநேம் பண்ணனா ரீநேம் பண்ணிக்கலாம். டைல்னு வச்சுக்கலாம், டைல் 2ன்னு வச்சுக்கலாம். ரீநேம் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றணும் அப்படின்னா, அது நார்மல் கலர் மட்டும் போதும்னா அது கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கலரில் போயிட்டு உனக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வச்சுட்டு எந்த இது கொடுத்தோன்னா அந்த கலர் அப்படியே வந்துடும். அதே இப்போ ஏதாவது டைல் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பிட்மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது எந்த லொக்கேஷன் கேட்கும். அங்கேருந்து நம்ம ஏதோ டைல் ஏதாவது வேணும்னா அந்த டைல் அப்படி நம்ம ஓப்பன் பண்ணால் அங்கே ஓப்பன் ஆயிரும். அதையும் நம்ம எங்கேயாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை ஆயிடுச்சுன்னா சைஸ் சின்னதாக இருக்குது. அதை பெருசு பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கலாம், இங்கே இருந்தும் பண்ணலாம். இங்கே போயிட்டு நம்ம ரிப்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே இருந்தும் பண்ணலாம். ஆனால் ஈஸியான மெத்தட் எங்கே இருக்குன்னா, உனக்கு எதை மாற்ற போறியோ அதை பிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்னு இருக்கும். எடிட்டில் போனோம் அப்படின்னா இங்கே சைஸ் இருக்கும், 10 inch இருக்குது. அது ஒரு 3 feet இதை கொடுத்தோன்னா இந்த மாதிரி சைஸ் பெருசாகிடும். இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு டைலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. அந்த டிக்கை எடுத்து விட்டா நம்ம அப்ளை பண்ண இமேஜ் வந்து போயிடும். வெறும் கலர் மட்டும் இருக்கும், ரெட் மட்டும் இருக்கும். அதே நம்ம கலர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சும்மா இந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டோம்னா கலர் ஒர்க் ஆகாது, டைல் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு ரெஃப்ளெக்ஷன் பண்ணோம்னா இங்கே ரெஃப்ளெக்ஷன் கிளிக் பண்ணோன்னா ரெஃப்ளெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வந்து இப்போ சொன்னால் அவ்வளோ இதாக புரியாது. இப்போதைக்கு ஒரு பேசிக்காக ஒரு மெட்டீரியல் இங்கேருந்து கிரியேட் பண்ணுறது எப்படி, அதே வீடியோவில் மூலமாக கிரியேட் பண்ணுறது எப்படி, அதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, டிஃபால்ட்டாக வீடியோவில் நிறையா டிஃபால்ட் மெட்டீரியல் இருக்கும், அவங்களே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து எப்படின்னா ஹை குவாலிட்டியாக இருக்கும், நல்லா அவுட்புட் நல்லா வரும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த செகண்ட் ஆப்ஷனில் போனால் நெட்டு கனெக்ட் பண்ணிருக்கணும், அப்போ தான் வரும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே இருக்கும். நம்ம இந்த 3ds Max பார்த்த மாதிரி தான் அந்த ட்ரீ, காரு, பிளான்ட் எல்லாம் இருக்க மாதிரி இங்கே எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இதில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி மரம் செடி எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உனக்கு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஃபர்னிச்சர் இருக்கும். அதில் வந்து அப்புறம்
வெஜிடேஷன்னா ட்ரீஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதில் உனக்கு எந்த மாதிரி இது வேணும் அந்த மாதிரி ஸ்ரப்ஸு இந்த மாதிரி எது வேணுமோ அதை நீ டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்தா அது உள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் பண்ணுறேன் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே இதை கிளிக் பண்ணால் அது வந்து அப்படியே உள்ளே வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்க்க சும்மா பொம்மை மாதிரி தான் இருக்கும். ரெண்டர் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் அது. இது ஒரு ஆப்ஷன். இது வந்து நம்ம இந்த மாதிரி பிளான்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து இதுதான் பிளான்ட்டு வெஹிக்கிள் இந்த மாதிரி இருக்கும். மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் இருக்கும். பிரிக்கு, கார்பெயிண்ட்டு, கான்கிரீட்டு இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். உனக்கு வந்து ஒரு வால் பெயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த வால்ஸை கிளிக் பண்ணனா இதில் நிறையா இருக்கும். இதில் இந்த மாதிரி ரெஃப்ளெக்ஷன் இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கீழே வந்தோன்னா மேட் ஃபினிஷாக நிறையா இருக்கும். இந்த மாதிரி கிரே கலரு, ஒயிட் கலரு, ப்ளூ இந்த மாதிரி ஜென்ரலாக கொஞ்சம் மட்டும் இருக்கும். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ கிளிக் பண்ண அப்படின்னா அது ட்ரீ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நேரம் இங்கேயே வந்துடும். அதே இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த மெட்டீரியல் டேபுக்குள்ளே இங்கே வந்து உள்ளே ஆட் ஆயிரும். கிளிக் பண்ணோன்னே நேரம் இங்கே வந்துடும். அப்புறம் என்ன பண்ணால் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அதை அப்படியே கிளிக் பண்ணினா திருப்பி இங்கே லோட் ஆயிரும். நீ இங்கே என்ன கிளிக் பண்ணுறியோ அது நம்ம இங்கே செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் டேரெக்டாக அதை எங்கே அப்ளை பண்ணணுமோ இப்போ இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது அப்ளை ஆயிரும். ரெண்டர் பண்ணும்போது நல்லா வந்துடும் அது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது இப்படி தான். இங்கேருந்து இங்கே என்னென்ன வேணுமோ ஒரு லிமிட்டடாக கொஞ்சம் தான் இருக்கும். அது என்னென்ன வேணுமோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் லைட்டிங் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வீரே வந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்காது. இருந்தால் பிரச்சனை இல்லை, இருக்காது. அதை நான் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி தரேன். இப்போதைக்கு எப்படின்னு மட்டும் நான் சொல்லி தரேன். லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பாட்லைட் மாதிரி வைப்போம்ல, கீழே மேலே கீழே அடிக்க மாதிரி அந்த ஸ்பாட்லைட் வேணும் அப்படின்னா இந்த இருக்குல்ல இதுவும் வந்து வீரே லைட். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு சொன்ன இது எல்லாமே வந்து வீரே செட்டிங்ஸ் இருக்கும். வீரேல யூஸ் பண்ணுற நம்ம மெட்டீரியல்ஸு அப்புறம் அந்த அசெட் எடிட்டர்லாம் இங்கே இருக்கும். இது வந்து எப்படின்னா வீரே லைட்ஸ்லாம் இங்கே இருக்கும். அதில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற லைட் என்னென்னா இந்த ஆம்னி லைட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஐஎஸ் லைட் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஐஎஸ் லைட்னா என்னன்னா இந்த பில்டிங்கில் மேலே கீழே அப்படி அடிக்கும்ல, இது 4 டைரக்ஷனில் அடிக்க மாதிரி வச்சுருக்கேன். மேலே கீழே அடிக்கிற லைட் வேணும்னா இந்த ஐஎஸை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கு நம்ம ஐஎஸ் ஃபைல் ஒன்று லோட் பண்ணணும். அது எப்படின்னா லைட் என்ன ஷேப்பில் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். அது லொக்கேஷன் எங்கன்னா இங்கே இருக்கும், ஐஎஸ்ன்னு இருக்கும். அதில் போனோம்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த லைட்டோட ஷேப் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. அது நீ டேரெக்டாக அங்கேருந்து பார்த்தோன்னா இந்த இமேஜ் தெரியாது. இந்த ஃபைல் மட்டும் தான் தெரியும். அந்த ஐஎஸ்ன்னு ஒன்று முடியுது இல்லை, இந்த ஃபைல் மட்டும் தான் தெரியும். உனக்கெல்லாம் இமேஜ் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இங்கே இமேஜை நீ பார்த்துக்கணும். உனக்கு எந்த மாதிரி லைட் வேணும் அப்படின்ட்டு. உனக்கு வந்து இந்த மாதிரி லைட் வேணும், இந்த மாதிரி ஷேப்பில் லைட் வேணும்னா நேம் பார்த்துக்கோ, 3 லாபின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா இங்கே இதை கிளிக் பண்ண உடனே லோட் பண்ண சொல்லும். அப்போது எங்கே இருக்காது, டியில் போயிட்டு ரிலேஷன் காம்பனன்ட்ஸ் ஐஎஸில் பண்ணால் லைட் பேக்கில் போயிட்டு 3 லாப் தானே. அப்போது இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தா அது ஓப்பன் ஆயிரும். இப்போ என்ன ஆகும்னா நம்ம லைட் கிரியேட் பண்ணலாம். லைட் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படின்னா எங்கேருந்து எங்கே அடிக்கணும். அப்போ இங்கேருந்து இங்கே அடிக்கணும்னா அவ்வளோதான், ஒரு கிளிக் தான். ஒரு கிளிக் பண்ணால் அது அப்படியே லைட் கிரியேட் ஆகிரும். இதுதான் அது லைட்டு. அப்புறம் என்னன்னா கொஞ்சம் அதை வந்து வெளில பார்த்து மூவ் பண்ணணும். ஏன்னா உள்ள மெர்ஜ் ஆயிருந்துச்சுன்னா அடிக்காது. ஸோ அந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் வெளில வர மாதிரி இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கணும். அதே இது இப்போ மேலே பார்த்து வேணும், இது மேலே பார்த்து அடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அப்படியே திருப்பி மேலே காப்பி பண்ணி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி இப்படி மேலே பார்த்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாக்ஸ் ஒன்று வரைஞ்சி நான் சும்மா ரஃபாக தான் பண்ணுறேன். இது மாதிரி வச்சுட்டா லைட் அடிக்கிற மாதிரி ஆயிரும். இதுதான் வந்து ஸ்பாட்லைட் பண்ணுறது இதுதான். அதுவே வந்து இப்போ ஆம்னி லைட்னா என்னென்னா உள்ள வெளிச்சமாக இருக்கும். இப்போ இந்த மொத்த இடம் இருக்குன்னா இந்த மொத்த இடத்துக்கு ஒரு வெளிச்சமாக காட்டணும்னா அந்த ஆம்னி லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அவளுக்கு என்னென்னா இது கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணால் வந்துடும். அது இப்போ வால் ஒட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப அந்த வால் பிரைட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி சென்டராக வர மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை ரெண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சும்மா நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த இப்போ ரெண்டர் பண்ணும்போது இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ளே ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து நம்ம பண்ண ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். அதான் இது. இதை கிளிக் பண்ணிவிட்டு
இப்போ அதுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே செட் பண்ணலாம்ல, இந்த மாதிரி இருக்குது. நான்லாம் என்ன பண்ணுறேன்னா இந்த மாடல் சொல்லித்தரேன். இது இப்போதைக்கு டெல் பண்ணிடுவேன், இதிலே சொல்லித்தரேன். இதில் பார்த்தோன்னா இந்த மாதிரி லைட் இருக்குது. இதை நம்ம சும்மா அதே சேம் கான்செப்ட் தான், திருப்பி மட்டும் வச்சுருக்கேன். அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா நான் நேராக கூட வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4 லைட் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் 4 லைட்டு மேலே கீழே பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட்டு கிரியேட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த இதுக்குள்ள வீரே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைட் ஆப்ஷனுக்கு வந்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண லைட்லாம் அங்கே இருக்கும். இந்த ஐஎஸ் லைட்டுன்னு இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அப்படின்னா நம்ம அந்த ஸ்பாட் லைட்டுன்னு சொல்லுவோம். ஸ்பாட் லைட்லாம் வந்து ஐஎஸ்ன்னு இருக்கும். ஸ்பாட் லைட்லாம் ஐஎஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலரை மாற்றிக்கலாம். இப்போ நான் கலர் மாற்றுறேன். கலர்னு இருக்குது, இதை வந்து ஒரு பச்சை கலர் கிளிக் பண்ணிட்டு இது பண்ணோம்னா அது பச்சை கலரில் மாறுறோம். அதே பிரைட்னஸ் வந்து இப்போ 20,000 இருக்குது, அது வர 70ன்னு வைக்கிறேன்னா பிரைட்னஸ் போடும். இதுதான் வந்து லைட்டோட கான்செப்ட். அப்புறம் வந்து இதில் ஷேப்னு ஒன்று இருக்கும். ஷேப் வந்து நீ பாயிண்ட்னு கொடுத்துட்டோன்னா அது டிஃபால்ட்டாக அதுவே ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு ஷேப்பில் அடிக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது 3 லாபின்னு இருந்துச்சுல்ல, அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப் வரணும்னா அந்த ஷேப்பில் போயிட்டு ஃப்ரம் ஐஎஸ் ஃபைல்னு கிளிக் பண்ணால் அந்த ஷேப் வரும். இப்போ நீ வந்து ஒரு லைட் லோட் பண்ணிட்ட, இப்போ வேறு மாதிரி வேறு மெத்தடில் மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபைல் லோட் பண்ணுற ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீ வேறு லைட்டோட ஷேப் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அப்படி ஓகே, இதுதான் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு லைட்டு சொன்னோம்ல, அந்த ஆம்னி லைட்னு ஒன்று, அதுதான் வந்து இங்கே இருக்குது. இந்த இடம் பிரைட் ஆக்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பாட் லைட்டே கூட ஒரு 3 ஸ்பாட் லைட் வச்சு விடலாம். அப்படின்னா இது ஒரு ஈஸியான ஆப்ஷன். இப்போ இதை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணோம்னா அது வந்து ஆம்னி லைட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலர் மாற்றோன்னா இங்கேருந்து மாற்றலாம். இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் வைக்கிறேன், வச்சு அது பிங்க் கலரில் இங்கே லைட் அடிக்கும். அதில் பிரைட்னஸ் கூட்டுறது இங்கே ஒரு 5000 இருக்குது, 50ன்னு வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிரைட்டாக அடிக்கும். இதுதான் வந்து லைட் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன இருக்கு, லைட்டிங் இவ்வளோதான். இந்த மாதிரி தான் லைட் செட் பண்ணுறது. அது லைட் நீ எங்கே வைக்கணும், இப்போ இந்த மாதிரி உள்ள பில்டிங் உள்ளலாம் லைட் வைக்கலாம், வச்சா அந்த விண்டோ வழியாக கொஞ்சம் தெரியும். இந்த மாதிரி இங்கே ஸ்பாட் லைட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த லைட்டும் யூஸ் பண்ணலாம். நீ வந்து ஒரு லைட் நல்லா பண்ணிட்டா, ஒரு லைட் கரெக்டாக பண்ணிட்டேன்னா அதை நீ காப்பி பண்ணி எங்கே கூட வச்சுக்கலாம், எங்கேனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதற்கு நான் இப்போ எங்கே வைக்க போகிறேன்னா இங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல அடிக்குதா, அந்த உள்ள மெர்ஜ் ஆயிருக்கு அதெல்லாம் தெரில. இந்த மாதிரி உனக்கு எங்கே வேணுமோ அதை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நீ ஒன்றை கண்ட்ரோல் பண்ணால் எல்லாமே மாறும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணால் இது மட்டும் தான் மாறணும், இது மாறக்கூடாது. இப்போ இதுவும் பிங்காக இருக்குது, இதுவும் பிங்காக இருக்குது. இப்போ எனக்கு இது மட்டும் மாறணும் அப்படின்னா இப்படி கலர் மாற்றணும்னா எல்லாம் சேர்ந்து தான் மாறும். ஒன்று மட்டும் தான் மாறணும், இது மட்டும் மாறணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் யூனிக் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னா தனியாக பிரியும் போது இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 2ன்னு ஆட் ஆகுதுல்ல, நீ எவ்வளோக்கு எவ்வளோ மேக் யூனிக் கொடுக்குறியோ அது எக்ஸ்ட்ரா அந்த நம்பர் வந்து இங்கே ஆட் ஆகிட்டே வரும். இப்போ வந்து ஆம்னி 2 தான் நம்ம புது லாஸ்ட்டாக, இது வந்து ஆம்னி 2, இது வந்து நார்மலாக இந்த ஆம்னி லைட்டுங்கிறது இது, ஆம்னி 2ங்கிறது இது. நம்ம மேக் யூனிக் கொடுக்க எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் ஆகிட்டே வரும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது எது வந்து ஆம்னி 1 எது ஆம்னி 2ன்னு தெரில அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட்னு சீன் இருக்கும், இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம இதுக்கான லைட் எங்கே இருக்கோ அதை நான் அதுவே வந்து செலக்ட் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீனில் எங்கே இருக்குன்னு காட்டணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா அது இங்கே இருக்குன்னு அப்படின்றோம். இப்போ நீ இதை கலர் மாற்றினா இது மட்டும் தான் மாறும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இந்த லைட் இருக்குல்ல, இது வந்து ஒரு 3 காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த 3மே இதில் இதாகுது. இப்போ இதை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆன்லைன்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரைட்டை கிளிக் பண்ணோன்னா அதோட பிரைட்னஸோட கலர்லாம் அங்கே இருக்கும். இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணால் எல்லாம் சேர்ந்து மாறும். அந்த ப்ரிவியூவில் இது சேர்ந்து மாறும். இப்போ எனக்கு வந்து இந்த சென்ட்ரல் லைட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மாறணும், மற்ற இதெல்லாம் வந்து மாறக்கூடாது அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் யூனிக் கொடுத்தோம் அப்படின்னா இது இங்கே வந்து இன்னொரு இது ஆட் ஆகும், ஆம்னி லைட் 1ன்னு ஆட் ஆகும். அந்த ஒன்று தான் நம்ம இப்போ மேக் யூனிக் தனியாக மாற்றினாலும் அது இன்னொரு லைட்டாக ஆட் ஆகும். இப்போ வந்து உனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, ஸ்க்ரீனில் வந்து 3 இருக்குது, அதில் எது ஆம்னி லைட் 1 தெரியல அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட்னு சீன் கொடுத்தோன்னா அது எங்கே இருக்கோ அதுவே வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து இதை மட்டும் கலர் மாற்ற போகிறேன் அப்படின்னா இதில் போயிட்டு க்ரீன் வச்சு
என்ட்ரு கொடுத்த அப்படின்னா அது மட்டும் மாறணும். ஏன் மாற மாட்டேங்குது? ம் அது என்னன்னா நம்ம இந்த ரெண்டர் வந்து கண்டினியூவாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம மாற்ற மாதிரி சொல்ல இதாகுது. ரெண்டரை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி நான் இது பண்ணேன்னா அது மாறுது. இப்போ அதே மாதிரி எனக்கு இது மட்டும் வேறு கலரில் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் யூனிக் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இன்னொன்று ஆட் ஆகும். இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வேறு கலர் ப்ளூ கலர் மாதிரி மாற்றுறேன்னா கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா இங்கே லோட் ஆகலை. அதுக்கு என்ன ரெண்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா அது வந்து அது இன்க்ளூட் ஆயிரும். அது இப்போ பார்த்தோன்னா 3 வேறு கலரில் இருக்குல்ல. இதான் லைட்டிங். ஸ்பாட்லைட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதை நம்ம எப்படி நிறையா காப்பீஸ் பண்ணுறது, அதை எப்படி இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது. அதே மாதிரி வந்து ஆம்னி லைட்னா என்ன, ஆம்னி லைட்னா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய ரூம் இருக்குது, அந்த ரூம் ஃபுல்லாக க்ளோ ஆகணும்னா நம்ம ஆம்னி லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வீரையோட கான்செப்ட்டு. லைட்டு